ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எதை இல்லை எவற்றை குறிப்பிடணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு மொழி வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழின்னா என்ன இருக்கணும்னா வந்து சுதந்திரமான அல்லது தனித்து விளங்கும் இலக்கிய மரபு. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்ன இருக்கணும், இண்டிபெண்டா இயங்கக்கூடியதாக இருக்கணும். எந்த மொழியையும் சார்ந்ததா இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பெரும் பண்டைய மற்றும் வாய்மொழியிலான இலக்கிய பாரம்பரியத்தை மட்டுமே கொண்டதுன்னு சொல்றாங்க. கரெக்டா? இந்த ஒன்லின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன், ரொம்ப கேர்ஃபுல் ஹேண்டில் பண்ணுங்க. இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ். ஆல்வேஸ், ஒன்லி இப்படி கொடுக்குறாங்க இல்லையா, இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ். மோஸ்ட்லி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன் வராது. தேர்ட் ஒன் பார்ப்போம். இட் ஹாஸ் எ லார்ஜ் அண்ட் ஏன்ஷியன்ட் பாடி ஆஃப் ரிட்டன் லிட்ரேச்சர். பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கியங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் தானே. எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க? 2004ல் இல்லையா? அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட் வந்து 2005. அடுத்து மனமுறை மகமுறை நோக்கி முகனமர்ந்து ஆன விரும்பி தானின் ரூட்டி. ஓகேங்களா? பெரும்பான்ற்று படையினுடைய பாடலில் எந்த பண்பு சொல்றாங்க இங்க? விருந்தோம்பல். ஆல்ரெடி வந்து ஒரு சிறுபான்ற்று படை பார்த்தோம், நல்லியை பத்தி பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து விருந்தோம்பல் பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான். ஓகேங்களா? சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை. சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் வந்து தந்தை பெரியார்.